கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சரி, இன்னைக்கு ஜூலை 8, 2026. சரி, இப்போ உலக செய்தி, நம்ம உலக செய்தினா ஈரானை விட்டு தாண்டி வெளியே போக நினைக்கிறோம். ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து செய்தியாளரோட காலை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சிடறாங்க. என்ன ஆகி போச்சு, 18ஆம் தேதி சைன் பண்ணி வந்து எம்ஓயு சைன் பண்ணிட்டோம், 60 நாளைக்கு வந்து ட்ரூஸ் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இவர் மறைந்த அயத்துல்லா சையத் அலி கமேனி அவரது 9ஆம் தேதி, அதாவது நாளைக்கு அவர் நல்லடக்கம் செய்ய போகிறாங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து நஜஃப் போயிருக்கிறாரு. அப்புறம் கர்பலா, அப்புறம் திரும்பி அவரோட சொந்த கிராமத்தில் அடக்க போகிறாங்கன்னு எல்லாம் பேஜ் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே கப்பல் வந்து இந்த நேரத்தில் கப்பலை விட்டாங்க, அடித்தாங்க. அதுக்கு பதிலுக்கு வந்து 3 இடத்துல அடித்தாங்க அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, இப்போ திருப்பி அதுக்காக ரிட்டாலியேட் பண்ணுறதுக்காக ஈரான் என்ன பண்ணாங்கன்னா பஹ்ரைன் அண்டு குவைத்தை வந்து போட்டு தாக்கியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் இது என்ன நடக்குது, இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பேசணும். அது கலந்துரையாடல் பேசுறதுல ரொம்ப முக்கியமாக 9ஆம் தேதிக்கு அப்புறம்தான் இந்த விஷயங்கள் வந்து பெருசாக நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கே பேசியிருந்தோம். இதையும் தாண்டி இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு நல்லடக்கம் பீஸ்ஃபுல்லாக நடக்குமா, அல்லது அதுக்குள்ளே ஏதாவது அமெரிக்காவும் இந்த கிரிமினல் அதிபர் நெதன்யாவும் சேர்ந்து வேறு ஏதாவது பிளான் பண்ணி பெரிய அளவுக்கு மக்களை வந்து பொறுத்தளவுக்கு பிளான் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியலை. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கலந்துரையாடல் பண்ணுறதுக்காக நம்ம உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார் தோழர் சகோதரர் சுஃபியான் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அவரை வரவேற்று செய்திகளை வந்து அவரோட கேட்டுக்கிறோம். வாங்க சார். வணக்கம். அதாவது இப்போ நீங்கள் சொன்னதை கேள்வியான்னு சொல்லிட்டு கேட்டீங்க. ஆமாம், என்ன நடக்க போங்கிறதா கேள்வி. என்ன நடந்துட்டு இருக்கிறது லேசாக சொல்லியிருக்கேன். அதை விளக்கமாக நீங்கள் நம்ம நேயர்களுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் நீண்ட நெடிய விளக்கமாக சொல்லிடலாம். கசாலி டிகோட்ல வந்து நடக்க போவதை ஓரளவுக்கு யூகிச்சு அன்றைக்கே சொன்னோம். அதுல நான் தெளிவா சொல்லியிருந்தோம், நீங்களும் பேசியிருந்தீங்க. இனி அந்த போர் வந்து தவிர்க்க முடியாது, கண்டிப்பா நடக்கும். அமெரிக்கா வந்து குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பதற்கு வெளியொன்றும் உள்ளொன்றுமாக பேசுவதில் ஆகாய சூரர்கள் அவர், சாதுரியமானவர்கள். குழப்புறது இஸ்ரேலு, குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கிறது அமெரிக்கா. அதுல இன்னைக்கு வந்து ஒரு சிறிய விவகாரத்தை சொல்ல போனால், உண்மையிலேயே பெஞ்சமின் நெத்தன்யாஹு என்ற தனி மனிதன் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறான். இஸ்ரேல் தோல்வியடைந்து கொண்டே இருக்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாஹு என்ற மனிதன் தனது வாழ்நாளை நீட்டிக்கொண்டும் வழக்குகளில் சிக்கப்படாமல் அல்லது திட்டத்தை மட்டும் வலதுசாரிகளோடு வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறார் என்பது இன்றைக்கு அமெரிக்காவுடைய இந்த 2ஆம் கட்ட நடவடிக்கையினூடாக ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டது. சரியான வார்த்தை. இஸ்ரேல் ஒரு பக்கம் தோல்வியடைந்து கொண்டே போகிறது. ஆமா, அதில் ஒன்றும் இல்லை. அந்த அதிபர் வந்து வெற்றியடைந்து கொண்டே போகிறார். அவர் வெற்றியடைந்து கொண்டார். இஸ்ரேலுடைய பொருளாதாரங்கள்லாம் மோசமாயிட்டு எல்லாமே போயிட்டு, இல்லை என்று சொன்னாலும் அறிவுள்ளவன் அது இல்லைன்னு நம்ப மாட்டான். சரி, இப்ப இந்த இடத்துல பக்கத்துல உள்ளவன்னா வந்து அமெரிக்கா வரைக்கும் பாதிக்கப்பட்டான். ஆனா இஸ்ரேல் மட்டும் ஒண்ணுமே இல்லைன்னு யாராவது நம்ப முடியுமா? இஸ்ரேல் அடிபட்டிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஏற்கனவே சொன்ன விஷயத்த அடிக்கோடிட்டு இதையும் சேர்த்து சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கன்னியூ பண்ணிடலாம். என்னன்னா, ட்ரம்ப் வந்து முதல்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் மண்டே அவர் அறிவிப்பு வந்து போர் நிறுத்தம், அப்புறம் போர் ஆரம்பிக்குது. இப்படின்னு மாறி 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 பண்ணிட்டே வந்ததில்ல. ஒன்று அவருடைய ஷேர் மார்க்கெட்டில் ஆயுதம் சம்மந்தப்பட்ட ஷேர் வந்து குறைஞ்ச விலைக்கு நிறைய வாங்கி போட்டு, திடீர்னு சண்டே அப்படின்னா ஆயுதம் விலையை ஏறும், அப்போ வித்துடுறது. அப்புறம் குரூட் ஆயில், குரூடு ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வாங்கி போட்டு இந்த மாதிரி திடீர்னு டிமாண்ட் வரப்போகுது அப்படின்னா டக்குன்னு வந்து பெரிய விலைக்கு உருவாக்குறது. என்ன இப்போ என்னாச்சுன்னா, அவரும் ட்ரம்ப்பும் அவரோட குடும்பமும் சேர்ந்து கடந்த 4.5 மாசத்துல அவங்க சம்பாதிச்சிருக்க பணம் மட்டும் $500 பில்லியன். அடே பாவியா, 50 லட்சம் கோடி. அன்னைக்கு சொன்னீங்க இல்ல வந்தது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி 500 லட்சம் கோடினா 50 லட்சம் கோடி, 500 பில்லியன். சரி, அது இன்னைக்கு இப்ப வந்து நம்ம சிரிக் நகரம், பந்தர் அப்பாஸ், அதுக்கப்புறம் கேஷிம் ஐலாண்டு, இந்த 3லயும் வந்து 87 குண்டு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து டக்குன்னு என்ன ஆயிடுச்சு தெரியுமில்ல, சர்வதேச சந்தையில 5% குரூட் ஆயில் விலை ஏறிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம், அந்த ஆளுக்கு வந்து கையில வச்சிருக்க ஷேர் மார்க்கெட் ஷேர் இருக்குல்ல, 5% ஏறிச்சா டக்குன்னு வந்து பெரிய அளவுக்கு பணம் 500 பில்லியன்ல இன்னும் ஒரு 20-30 பில்லியன் எக்ஸ்ட்ரா வரும் போல. வித்துறதானே.
ஆமா. அது இந்த மாதிரி இப்ப இதுதான். இப்ப அந்த ஆளு வந்து சொல்லி சொல்லி சாக போற காலத்துல எல்லாத்தையும் வந்து கையோட கொண்டு போறாரா? என்னத்த கொண்டு போறான்னு தெரியல. இது நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க ப்ரொசீட் இல்ல நீங்க சொன்னது முக்கியமான விஷயம். இதுல ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க தெரியுமா? என்ன? சிரிக்கி, கேஷ் மற்றும் பந்தர் அப்பாஸ். பந்தர் அப்பாஸ். இந்த கேஷியம் தீவுகளும் சரி, சிரிக் தீவும் சரி, இதை வந்து அன்னைக்கு ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில நியூஸ்ல படிச்சேன். தொடர்ந்து இவர்களுடைய தாக்குதல் இந்த 3 இடத்துலயும் தான் இருக்கு. முக்கியமான காரணம் என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா. இது சிரிக் ஐலாண்ட் இல்ல, சிரிக் வந்து இப்ப நகரம். அதுல பாத்தீங்கன்னா அந்த டவர்ஸ் இருக்கு இல்லையா, கம்யூனிகேஷன் டவர்ஸ். கரெக்ட். அது அங்க ஜாஸ்தி இருக்கு. கரெக்ட். அப்புறம் இந்த பந்தர் அப்பாஸ் வந்து முக்கியமான போர்ட். அப்புறம் கேஷம் ஐலாண்ட்ல வந்து ரிஃபைனரி அண்ட் இந்த மத்த ஐட்டங்கள் இருக்கு. இப்ப இந்த 3ஐயும் வந்து அட்டாக் பண்ணியாச்சுன்னா இவங்க கம்யூனிகேஷன் இது எல்லாம் வந்து எல்லாமே பாதிக்கப்படும். என்னன்னா அங்க இருந்து இந்த இதற்கு பாத்தீங்கல்ல, அந்த கொசு அவர் சொன்ன பாத்தீங்கல்ல, கொசுப்படை. ஆமா. எது அந்த கொசுப்படைகள் அங்குள்ள மலைகளுக்கு கீழே தான் வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு கம்யூனிகேஷன் வேணும்ல. ஆமா. அது வந்து சிரிக்கு. இப்போ அமெரிக்காவுடைய சென்காம் வந்து ஒரு தகவலை அறிவித்திருக்கு. ஓகே. இப்ப இதுல நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, நாளை நல்லடக்கம். ஆமா, 9ஆம் தேதி. இப்போ கர்பலாவில் இருந்து இங்க வந்து விட்டு இன்னைக்கு வந்து நஜஃப் அண்ட் கர்பலா இன்னைக்கு 8ஆம் தேதி. இன்னைக்கு இப்ப நஜஃப் போயிருச்சு, ஆல்ரெடி போயிருச்சு. என்ன நஜஃப் வந்து முக்கியமான இடம். அப்புறம் கர்பலா அது ஈராக்ல இருக்குது. ஈராக் ரெண்டுமே ஈராக். நஜஃப் அண்ட் கர்பலா ரெண்டு ஈராக்கு. நஜஃபுக்கு வந்து ஃபிளைட்ல போயிருச்சு. போயிட்டு அதுக்கப்புறம் கர்பலாவுக்கும் போயிட்டு எல்லாமே அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரோட சொந்த கிராமத்துக்கு, அது எங்க அப்படின்னா நம்ம இமாம் அலி அந்த பக்கத்துல ஏதோ அடக்கம் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. சரி, இமாம் அலி வந்து எங்க அடக்கம் பண்ணான்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இருக்கே, ஒரு இடத்துல சொல்லிருக்காங்களே. அது சொல்லுவாங்க, ஆனா யாருக்கும் தெரியல. இமாம் அலினா நபிகள் நாயகத்தின் மருமகன். சரி, இப்ப இதுல என்ன விவகாரம் என்று சொன்னால், இதுல ரொம்ப முக்கியமான விவகாரத்தை நாம் இங்கே பார்க்க வேண்டியது, சென்காம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். அமெரிக்காவுடைய சென்காம். ஓகே. அமெரிக்காவுடைய சென்காம் நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்கா வந்து ராணுவ தளம் என்ன சொல்லி இருக்குன்னா, நாங்க எல்லா குறிப்பிட்ட ராணுவ மையங்கள், நீங்க சொன்ன மாதிரி டெலிகாம், அத மாதிரி கடலோர பகுதியில் இருக்கும் ரேடார் சிஸ்டங்கள் எல்லாவற்றையும், ஏவுகணை தளங்கள், கண்காணிப்பு மையங்கள், அது மாதிரி இல்லாம ஆள் இல்லாத ஏவுகணை தளங்கள், ஆள் இல்லா ஏவுகணை தளங்கள்ல அது என்னன்னு தெரியல. ஆள் இல்லாத ஏவுகணை தளம் இது நம்ம ட்ரோன் இருக்குல்ல. ஆமா, ட்ரோன் இருக்கு, அதைத்தான் சொல்றாங்க. ஆமா, ட்ரோன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து போட், ஃபாஸ்ட் போட் இருக்குல்ல, கொசுப்படை ஃபாஸ்ட் போட், இது எல்லாமே ஆள் இல்லாத தானே. சரி, இப்ப இதுல வந்து நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, நாளை எந்த தாக்குதலையும் அவர்கள் நடத்த மாட்டார்கள். யார்? ஈரான் நடத்த மாட்டாங்களா? இல்ல, ஈரான் நடத்தாது. நாளைக்கு எதுவும் நடத்தாது. சரி, அமெரிக்காவும் நடத்தாது. அப்படி சொல்றீங்க. ஆனா எனக்கு டவுட். ஏன்னா உங்களுக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னனால அதுக்கு சொல்றேன். பெரும்பான்மையான மக்கள் இருக்கிற இடத்துல போனா அது உலக அளவுல அமெரிக்காவுடைய மாண்புகளை குலைச்சு போடும். அங்க அடிக்க மாட்டாங்க, வேற எங்க அடிக்க. அவங்க வந்து இப்போ அடக்கம் பண்ண போறது அவரோட சையத் அலி கமேனி அவரோட கிராமத்துல, அந்த பிறந்தத்துல அங்கெல்லாம் போட மாட்டாங்க. அங்க போட மாட்டாங்க, தெஹ்ரான்லயும் போட மாட்டாங்க. என்ன அங்க போட மாட்டாங்க. ஆனா இவங்களோட முக்கியமான அந்த கார்கு இதுன்னு சொல்லி இவங்களோட முக்கியமான இது ராணுவ தளவாடங்கள் இடங்கள்ல அடிக்கலாம். பூரா நாளைக்கு வந்து அடிச்சு குவிக்க போறாங்க. நாளைக்கு அடிச்சா ஒரு செய்தி, நீ எந்த தலைவன் போனாலும் என் சொல்லு கேட்கணும்னு. ஆனால் அமெரிக்கா செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் அமெரிக்காவுக்கு எதிராகத்தான் மாறப்போகுது. என்ன விதத்துல? இன்றைக்கு ஒரு போர்டு வச்சிருக்காங்க அங்க, 100 இல்ல, ஈரான் ஃபுல்லா. ஓகே. அமெரிக்கா ஈரானுடைய ரெஜிம் சேஞ்சுக்காகத்தான் போரிட்டார்கள். ஆமா. அமெரிக்காவுடைய அல்டிமேட்டம் என்ன? நாட்டில் மக்களாட்சியை கொண்டு வரணும். ஆமா. இரண்டாவது, பர்தோஸ் இஸ்பஹான் நட்டான்ஸ்ல இருக்கக்கூடிய அணு கழிவுகளை அந்த இதை வந்து அணு துகள்களை கொண்டு வருவது, கைப்பற்றுவது. 450 கிலோ வந்து யுரேனியம் கைப்பற்றுறது. அப்ப நாட்டில் வந்து ஆட்சி மாற்றத்தை வந்து விட்டாலே IRGC அழிக்கப்படும், கொமேனி அழிக்கப்படுவார், எல்லாமே நடக்கு. அது நடந்ததா? நடக்கவில்லை, நடக்கல. மாறாக என்ன நடந்தது? அவங்க சொல்றது ரெஜிம் சேஞ்ச் பண்ணிட்டோம், அவங்க அப்பா இறந்து விட்டாரு, மகன் வந்துட்டாரு. மாறாக என்ன நடந்துச்சு? 50,000க்கு மேல ஸ்டார்லிங்க கொடுத்தாங்க. ஆமா. என்ன நடந்துச்சு? அவங்கள பூரா ஸ்டார்லிங் வச்சவங்க 40,000 35,000 பேரை ஈரானுடைய அரசே கொலை செஞ்சது. பலரை தூக்குல போட்டாங்க, பலரை சிறையில போட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? இவர்கள் ரெஜிம் சேஞ்ச் இல்லை என அறிவிச்சிட்டாங்க. நேற்று முன்தினம் அமெரிக்கா அறிவிச்சிட்டாங்க. இல்லையா, அமெரிக்கா 2 நாள் முன்னாடி சொன்னாங்களே, நாங்க வந்து ரெஜிம் சேஞ்ச் ஆல்ரெடி பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்களே. அதுதான் இல்லைன்னா அறிவிச்சிட்டாங்க. சரி, முடியாதுங்கிறதுக்காக பண்ணிட்டோமா எவ்வளோ. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, தெரிந்தோ தெரியாமையோ ஈரானிய மக்களை அமெரிக்கா
அரசுக்கு எதிராக திருப்பிடுவதற்கு பதிலாக அரசாங்கத்தோடு இணைத்து போயிட்டு. இதுக்கு பேர் தான் ஆங்கிலத்துல ஜிண்டோயிசம் என்பது, தேசியவாதம் என்று சொல்வது. தேசியவாதம். தேசியவாதத்தின் பால் மக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டார்கள். There are people of Iran that fully they have been convergence with nationalism. இது தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, சொந்த காசுல சூனியம் வைக்கிறது. வச்சுட்டாங்களா? நல்ல செலவு பண்ணி இங்க வச்சு அயத்துல்லா கம்பெனி மேல வெறுப்புல இருந்த சில மக்களை கூட ஐயோ என் தலைவரை கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்னா இணைச்சாங்க. ஏன்னா இமாம் அலி அவர் அயாத்துல்லா கம்பெனி ஆட்சியாளர் இல்ல, அவர் ஒரு மத தலைவர். அந்த மக்கள் நம்புகிறார்கள். ஓகே, எங்களுடைய மத தலைவர். அதுல பெரும்பான்மையான அவருக்கு எதிராக இருப்பாங்க. எல்லா நாட்டிலும் 9 கோடி பேரும் இருக்க மாட்டாங்க, 9 பேர் இதா இருப்பாங்க. ஏன்னா 4 கோடி பேர் இங்க கூடிட்டான். 4 கோடி பேர் வருவான்னு நான் சொல்லல, 2 கோடி பேர். 40 மில்லியன் சொல்றாங்க. யார் சொன்னா? 30 to 40 மில்லியன் மக்கள் கூடுவான்னு இங்கிலாந்துல இருந்து வரக்கூடிய என்ன ஏடு, இதுல இருந்து பிபிசி இல்ல, முக்கியமான ஏடு சொல்லிட்டாங்க. ரொம்ப முக்கியமான பிரபலமான ஏடு சொல்லிடுறப்ப இடையில சொல்லிடுறேன். சரி, அவர்கள் சொன்னார்கள் 30 to 40 மில்லியன் மக்கள். 30-40 மில்லியன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 30 மில்லியன் வச்சா கூட 3 கோடி பேரு இல்ல. இப்ப இந்த இடத்துல நான் ஏற்கனவே வேற ஒரு இதுல சொல்லியிருந்தேன், அதையும் இங்க சொல்லிடுவோம் ஒரு புரிதலுக்காக. பல வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நம்ம சென்னையில் மெரினா பீச் இருக்குல்ல, அதில் வெறும் மனித தலைகளா ஒரு வாரம் உட்காந்துருந்தாங்க. ஆமாம், இதில் ஜல்லிக்கட்டு உட்காந்தாங்கல்ல, அது எவ்வளோ பேர்? 8 லட்சம் பேர். இந்த 8 லட்சம் பேருக்கே ஏசியாவின் 2வது பெரிய இது என்னது பீச்சு, ஓகே, கடற்கரை, அது முழுக்க தலைகளா இருந்துச்சு. 8 லட்சம் பேர். ஆனால் நீங்க சொல்ல 2 கோடி பேர் 3 கோடி பேர்னா இதுல எப்படி ஒரு இடத்துல இல்ல ஒரு இடத்துல இல்ல. அவங்க சொல்வது அந்தந்த இடங்கள்ல, அந்தந்த ஸ்பாட்ல, அந்தந்த மக்கள் அடக்கம் பண்ணக்கூடிய இடங்கள், போகக்கூடிய இடங்கள், கர்பலாவில் எல்லாம் சேர்த்து 30 கோடி மக்கள், சரி 3 கோடி மக்கள். அதாவது நீங்க வயசானவங்க, குழந்தைகள் 2 கழிச்சுங்க 2 கோடி பேர் போயிருச்சு. மிச்சம் 7 கோடி பேர். அதுல வீட்டுல சரி ஓகே வேண்டான்னு வீட்டுல இருக்கவங்க, மத்தவங்க வெளியே வந்தாங்கன்னா 4 கோடி பேர் பெண்கள் ஆண்கள் எல்லாமே வர்றாங்க. வெளியிட்ட செய்தி எது தெரியுமா? எது? கார்டியன். கார்டியன். தி கார்டியன். யாருக்காவது டவுட் இருந்தா கார்டியனை போய் பாத்து. தி கார்டியன். 30-40 மில்லியன். அப்புறம் நேத்து ஒரு நம்ம மறுபடியும் சொல்றோம், யாருக்காவது டவுட் இருந்தா கார்டியன். அது நமக்கு நம்ம மக்கள் டக்குன்னு எடுத்து பாத்துருவாங்க, பாக்கட்டும். அப்புறம் நேத்து இன்னொரு இதுல போற பக்கம் ஒரு செய்தி, நேத்து இன்னொரு இதுல கேட்ட கேள்விக்கு பேசியிருந்தேன். என்னன்னா, இவங்க அடக்கம் பண்றாங்கல்ல, அங்க முக்கியமான அங்கங்க இடங்கள்ல ஒரு 1000க்கு மேற்பட்ட சவக்குழி தோண்டி வச்சிருக்காங்க. அது எத்தனை சவக்குழில? 3000 குழி. 3000 குழி. சரி, தோண்டியது கொஞ்சம் தான், ஆனா 3000 குழிக்கு திட்டமிட்டிருக்காங்க. என்னன்னா 3000 குழி தோண்டது பெரிய விஷயம் இல்லையே. இவ்வளவு வேலை செய்யறவனுக்கு 3000 குழி என்ன? ஆமா, அது என்ன ஜேசிபி? ஒன்ன போட்டா ஒரு குழி தோண்டிடும், 2 போட்டா 2 குழி. எதற்கு குழி தோண்டி வச்சிருக்கிறாங்க? ஒரு அசாதாரண சூழலில் நடந்துவிடக் கூடாது என்பதா, நெருக்கடியில கரூர்ல. அதுக்காக ஃபுல் பிளிட்ஜா எல்லாமே. அதைத்தான் லண்டன்ல இருந்து ஒரு செய்தி சொல்கிறது. மிக அழகான வடிவமைப்போடு அவர்கள் எல்லாவற்றையும் புத்திசாலித்தனமாக செய்து வருகிறார். பிளானிங், அட்வான்ஸ் பிளானிங், திட்டமிடுதல். ஏன்னா அந்த பிளானிங்ல வெற்றி பெற்றதான் உச்சபட்ச தலைவர் இறந்தாலும் யார் இறந்தாலும் அந்த 31 பிராவின்ஸ்ல இருக்கக்கூடிய சுயாதீனமான அரசாங்கங்கள், 31 சுயாதீன அரசாங்கங்கள், யார் இறந்தாலும் மிலிட்டரி நடக்கும், யார் இறந்தாலும் உணவுகள் கிடைக்கும், மருத்துவம் கிடைக்கும், பினான்சியல் வரும், அவர்கள் வேலையை அவர்கள் இதையும் சொல்லிடலாம். நீங்க சொன்ன அந்த மருத்துவம் கிடைக்கும், உணவு கிடைக்கும் சொன்னீங்கல்ல, அதுல என்ன அரசு என்ன சொல்லியிருக்கு? எப்பா இங்க டெஹ்ரான்ல முக்கியமான நகரங்கள்ல, எப்பா வெளியில இருந்து வர்றவங்க எல்லாம் நம்ம சகோதர சகோதரிகள், உங்க வீட்டை திறந்து விடுங்க. எப்படி? எல்லாரும் உங்க வீட்டை திறந்து விடுங்க, வர்றவங்க தங்கட்டும், இருக்கிற சாப்பாடு. ஈரான்ல ஓகே, எல்லாரும் திறந்து விட்டாங்க. திறந்தா விடுவாங்க. சரி, ஒரு விஷயம் என்னன்னா, யாரோ ஒருத்தன் வர்றாங்க. இப்ப நமக்கு விழுப்புரத்துல இருந்து, திருச்சியில இருந்து, திருநெல்வேலில இருந்து ஆள் வர்றாங்க. எப்ப உங்க வீட்டை திறந்து விடுப்பா, யாரோ வர்றாங்க அப்படின்னு நம்ம திறந்து விடுவோமா? இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த செய்தியில கசாலி டீகோட் என்பது உணர்வுகளின் பால் வடிவமைக்கப்பட்ட ஒன்று. நான் எந்த நேரத்திலும் என்னுடைய பேச்சை சமாதானம் செய்ய மாட்டேன். இந்த இந்து முன்னணிக்காரெல்லாம் இருக்கானே, என்னடா சம்மந்தம் இல்லாம ஈரான்ல இருந்து இந்து முன்னணி போறேன்னு நினைக்க கூடாது. நல்லா கவனிங்க. இந்த இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவில் ஒரு
ஒரு உண்மையான ஒரு விஷயத்த நான் கவனிச்சிருக்கேன். ஓகே. இந்த மழை, ம். வெள்ளம், ம். பிளேக்கு, காலரா எது வந்தாலும் பள்ளிவாசல திறந்து விட்டுருவாங்க. ஆமா. இதுல இதுல இதையும் சொல்லிடுறேன். இப்ப இங்க சென்னையில பள்ளிவாசல் திறந்து விட்டாங்கல்ல. திறந்து விட்டுருவாங்கல்ல. அப்போ சிலர் வந்து கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமில்ல? பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் யார் வேணாலும் உள்ள வந்து பள்ளிவாசல் தங்கிக்கங்க. அப்ப பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்துல இருப்பாங்களே, பள்ளிவாசல் பரவாயில்லைன்னா, ஆமா. யோ பரவாயில்லையா, பள்ளிவாசல் எதுக்கு? நாங்க நாளைக்கு கூட்டி பெருக்கி கழுவிக்கிருவோம். நான் என்ன சொல்றேன், பள்ளிவாசல நான் மாசுபட்டு போகுமா? இல்ல அதான் சொல்றேன். பெண்கள் மாதவிடாய் இருக்கட்டுமே, இருக்கட்டும். எல்லாம் நம்ம சகோதர சகோதரிகள் பள்ளிவாசலுக்கு உள்ள இருக்கட்டும். ஏங்க, மனிதர்களை விட இறைவனுக்கு என்ன முக்கியம்? மனிதர்களை ஒரு இறைவன் எங்க நடந்தது? ஒரு இறைவன் சென்னையில் நடந்துச்சே. நடக்கல. இப்போ கொரோனா காலத்திலும் கொரோனா ஒரு நிமிஷம் கொரோனா இது வந்து பல பேருக்கு பிடிக்காது. இவனு உட்கார்ந்து 2 பேரும் உட்கார்ந்து மதத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்படி இல்லை. அப்படி நம்ம மதவாதி கிடையாது. இப்ப கூட வரும்போது நான் நினைச்சிட்டு வரேன், உண்மையிலேயே நம்ம கொள்கை நம்ம விட வேண்டிய இல்லை. ஆனா அவ்வளவு பிள்ளைகளும் அவ்வளவு சகோதரிகளும் இதுவா இருந்தாலும் முஸ்லீமா தான் நம்ம கூட பிறந்த மாதிரியே தான் நமக்கு என்ன வருது. ஆமா, எனக்கு அதை தவிர வேற எண்ணமே வராது. அது கலைவாணியாக இருந்தாலும், காயத்ரியாக இருந்தாலும், அல்லது கசாலியாக இருந்தாலும், கதீஜாவாக இருந்தாலும், அல்லது என்னது காஸ்பராக இருந்தாலும் சரி, எல்லாம் நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி தான் வரும். ஒரு காலம் சத்தியமாக வேறொரு பார்வை எனக்கு வராது. அதே சமயம் நீ வணங்கக்கூடிய தெய்வத்தை நான் வணங்குறது இல்ல, நீ கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா நானும் இருக்கிறது இல்ல. ஆனா நம்ம எல்லாரும் ஒண்ணு. நம்ம புரியுதா? உணர்வால் எல்லாரும் ஒண்ணு. ஆனா நான் கேக்குறேன், இந்த தீட்டு பட்டா தீட்டு, தொட்டா தீட்டு, பொம்பளை கால் வச்சா தீட்டு, இவனெல்லாம் உள்ள விடுவானா? இது பள்ளிவாசலுக்குள்ள பெண்கள் மாதவிடாய் காலத்துல அதெல்லாம் தீட்டு இல்ல, ஒண்ணு இல்ல, வாங்கன்னு சொல்லிட்டா முடிச்சல. வாங்க நம்ம டாபிக்க மாத்திரோம். அங்க வந்து என்ன எங்க போயிட்டு ஈரான் போயிட்டோம். ஈரான்ல என்னன்னா வீடுகளை எல்லா வீடுகளையும் திறந்து விட்டாச்சு. அது போக 5000 பள்ளிவாசல்கள் திறந்து விட்டாங்க எல்லாருக்கும். முடிஞ்சா அப்புறம் ஸ்கூலு, காலேஜ், அப்புறம் மத்த இருக்க முக்கியமான ராணுவ தளங்களை தவிர மத்த எல்லாம் திறந்து விட்டாங்க. இன்னொன்னு உண்டு இந்தியாவுல, பாபர் சாமிக்கு போறதுக்கு முன்னாடி அங்க பாய் வீட்டுல சாப்பிட்டு தான் போறாங்க. ஆமா, எங்க ஐயப்ப சாமிக்கு. ஆமா. இன்னைக்கு இன்னும் திருச்செந்தூர் பக்கத்துல முத்தாரம்மன் கோயில் இருக்குல்ல. ஓகே. எனக்கு அந்த ஊர் தான், குலசேகரப்பட்டினம் ஊர், பக்கத்து ஊர். ஓகே. உங்களை வந்து எல்லாம் ஸ்ரீலங்கா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க குலசேகரப்பட்டினம்ன்றீங்க. அப்படி சொல்லிட்டு போறாங்க. ஆமா, எனக்கு ஸ்ரீலங்கா தான் கேக்குறேன். இவர் வந்து அவரு சுஃபியான் அவர்கள் வந்து கொழும்புக்காரரா, ஸ்ரீலங்காக்காரரா? கேளுங்க. முத்தாரம்மன் கோயில் இருக்கு. சரி. தமிழ்நாட்டு வரலாற்றுல நான் பாத்திருக்கேன். முத்தாரம்மன் கோயில மாதிரி ஒரு விசேடம் இல்ல. என்னன்னு கேட்டா, அங்க உள்ள சாமிகளுக்கு வருஷம் ஒரு முறை அனுமான் வேடம், அந்த வேடம் எல்லாம் பார்த்து எல்லா பிள்ளைகளும் பாப்பாங்க. நாங்கெல்லாம் பாத்துருக்கோம் சின்ன குழந்தைல. சரி. அங்க வந்து என்ன செய்வாங்க, அவ்வளவு ஒரு போலீஸ் கிடையாதுங்க, அவ்வளவு பாய் வீட்டுலதான் போய் தங்குவாங்க. ஏன் அங்க கதை கலவரம் வரல? உனக்கு மட்டும் கலவரம் வருது? கலவரம் தூண்டுறதானே. கலவரம் எப்ப வரும்? அவ்வளவு பேரும் பாயமா வீட்டுல போய் படுப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, வாங்க தசரா சாமி காலையெல்லாம் பாய் வீட்லயே பொங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியா போங்க. ஒரு போலீஸ் கிடையாது. சரி. எத்தனை பேர் கூடுறாங்க? எவ்வளவு? 5 lakhs அன்னைக்கு மட்டும். 5 lakhs அன்னைக்கு மட்டும் சூர சம்ஹாரம் செய்யறது. ஏண்டா இன்னும் இருக்கிற மண்ணடி இருக்கடா, மண்ணடி. இப்ப போய் பாரு, 4 மணிக்கு சாமி ஊர்வலம் போட்டு தொழுதுட்டு வந்து, அசர தொழுதுட்டு வந்து பாயெல்லாம் வண்டி எடுத்து சாமி ஊர்வலம் போகுது, ரவுண்டுங்க சாமி ஊர்வலம் போகுது, ஒரு போலீஸ் கிடையாது. இன்னைக்கு கசாலை டீ கோட் என்பது சும்மா ஒரு முகம் இல்ல. நான் தான் உங்களுக்கு விளம்பரம், அதுக்கு துண்டை போட்டு வைக்கிறேன். அது ரைட்டு. இல்ல, இது வந்து நம்ம மக்கள் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. கேளுங்க சார், இப்போ வந்து நம்ம அப்படியே நம்ம அப்படியே அங்க திறந்து நிறைய பேர் பேச வேண்டிய கதையை பேசுங்க, தேவையில்லாத கதை பேசுங்க. இல்ல, அது சொல்லுவாங்க, இது வந்து தேவையான கதை இல்ல, தேவையான செய்திகள். சரி, அதோட சேர்த்து பேசுறோம். அந்த மக்கள் யாரு வந்தாலும் திறந்து விட்டாங்க, வீடை திறந்து விட்டாங்க, பள்ளிவாசல் திறந்து விட்டாங்க, ஸ்கூலை திறந்து விட்டாங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, அநேகமாக அமெரிக்கா 2 விதத்துல அணுகுது. ஒன்று மிரட்டல். சரி. அமெரிக்கா மிரட்டி ஒன்னையும் சாதிக்க மாட்டாங்க, ஒன்னும் சாதிக்காது. இந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய நம்பிக்கைக்கும் நெருக்கமான பார்ட்னர்களாக இருப்போம்னு சொல்லி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யாரு? ரஷ்யா, ஈரான் எங்களுடைய நம்பிக்கைக்கான பார்ட்னர். அதுல ஏதாவது பெரிய அளவுக்கு பிரயோஜனம் இருக்கா? எனக்கு டவுட். அப்படி இல்ல, இந்த போரில் இவ்வளவு வெற்றி பெற்றதுக்கே காரணம் ரஷ்யா தானே, சீனா தானே. சீனா நீங்க சொல்ற ரஷ்யா தானே அந்த இதை கொடுத்தது, சேட்டலைட் எல்லாமே சீனா தான் நிறைய. ஏன்னா எந்த ஆயுதம் இருந்தாலும் இந்த துல்லியமான தாக்குதலுக்கு ரஷ்யா வடிவமைத்துட்டு புட்டின் ஓப்பனா சொல்லிட்டார். இஸ் மேட் ஓப்பன், ஹி டிஸ்க்ளோஸ்டு ஓப்பன்லி. அமெரிக்கா அத மாதிரி அவர்களுடைய அறிவு தானே. இப்போ இவர்களை விட அவர்கள் அருமையான ஆட்கள்ல. அதனால
உங்களுக்கு நிறைய பாத்தீங்கன்னா வட அமெரிக்காவில இருந்து ட்ரெயின் மூலமாக பீஜிங்குக்கு வந்து துர்கமிஸ்தான் தான் இங்க வந்துச்சு காஷ்மீர் வரையா. அதனால அவர்களுடைய ஐடியாக்கள் தான். அதனால இன்றைக்கு தெரிஞ்சோ தெரியாமல அவர்கள் ஒரு ஜாயிண்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப வந்து நெருக்கமா ஓபன் ஆக்கிட்டாங்க. சரி, இதுக்கு இடையில நம்ம ஏற்கனவே பேசினதான். இதுக்கு இடையில இந்த பிரச்சனையை மறுபடி இன்னைக்கு ஒன்னையும் சொல்லியிருக்கு அமெரிக்கா. ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கு. முதலாவது விஷயம் என்னன்னா, ஒண்ணுதான் முதல்ல இதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். எல்லா தடைகளும் மீண்டும் ஈரான் மீது விதிக்கப்படுது. இன்னைக்கு சொல்லிட்டாரு, உங்களுக்கு இந்த ரிலீஸ் பண்றேன்னு சொன்ன ஃபண்டு ரிலீஸ் கிடையாது, ஃப்ரோசன் தான் திரும்பவும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க உலகத்துல இந்த உங்களுக்கு ஒன்று பொருளாதார தடை திரும்பவும் அமலுக்கு வந்துருச்சு. அசட் ஃப்ரோசன் டு பி கண்டினியூ. அதாவது தடைகள் தொடரும். ஃப்ரோசன் அப்படி உறைஞ்ச அதே நிலை, ரிலீஸ் பண்ணப்படாது கிடையாது. அப்படியே பழசு என்ன இருந்துச்சோ அதே இது திரும்ப இப்ப கண்டினியூ ஆகுது. சரி, இப்ப நல்ல விஷயம் தெரிஞ்சு போச்சு ஈரானுக்கு. இப்ப 60 மில்லியன் வியாபாரம் பண்ணிட்டான். 60 மில்லியனா பில்லியனா? மில்லியன் பேரல். 60 மில்லியன் பேரல் அப்படி சொல்லுங்க. 6 கோடி பேரல். அது அவங்க மட்டும் அறிவிக்கல, இன்டர்நேஷனல் ஏஜென்சி மானிட்டரி கமிட்டி ஹேவ் பீன் அனௌன்ஸ்ட். அவங்கலாம் அறிவிச்சிட்டாங்க. 60 மில்லியன் அறிவிச்சு வியாபாரம் பண்ணிட்டாங்க. இப்பவும் வியாபாரம் போய்கிட்டே தான் இருக்கும். இனி அடுத்தும் போகும், நாளைக்கும் போகும். அதான் ஒண்ணு நிறுத்த முடியாது. சரி, அவங்க அமெரிக்கா வந்து வெளியே பிளாக் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்கல்ல. எதை? அந்த கல்ஃப். அது 30 நாள் எங்கது பிளாக் ஒன்னும் வேலைக்கு ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சு. அது 30 நாளுக்குள்ள 30 நாள் ஆகலே இல்ல, ஆகல. ஆனா செகண்ட் டேயே வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு அளவு போயிருக்கும். அவங்க நின்றாதான் காசு பழுத்திருப்பேன். ஆமா, நிக்க வேணாம் தானே. இப்ப என்னன்னா, ஒரு கருத்துல கொஞ்சம் சூட்சமா நீங்க யோசிங்களேன். சரி, இப்போ ஜனாசா மையத்து அடக்கப்படாம இருக்கு. ஆமா, வேர்ல்டு லீடர்கள்லாம் வந்திருக்காங்க. ஆமா, 3 வேய அமெரிக்கா சொல்றான். ஒன்று ஓமனை ஒட்டி உள்ளது, பாரம்பரிய வழி ஹெர்மூஸ்ல இது 2. அதாவது நான் சொல்றது ஹெர்மூஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஹெர்மூஸ்ல 1 பாரம்பரியமான வழி. ஈரான் சொல்றது இதுதான் எங்களுடைய வழி, 8 கிலோமீட்டர். இது இன்டர்னல் இன்டெகிரிட்டி பார்ட் ஆஃப் அவர் டெரிட்டோரி. சரி, நாங்க நெவர் கெட் ரிட். இதை விடவும் மாட்டோம், விட்டு கொடுத்து அகல போறதும் இல்லை. இதை விட்டு அகலவே மாட்டோம். ஆனா நாங்க தான் பாஸ். நாங்க இப்போ ஓமனோட அக்ரிமெண்ட் போயிட்டு இருக்கு. ஆன்கோயிங் ப்ராசஸ், கோயிங் ஆன் ஹிடன் ப்ராசஸ். அவனும் ரெடியா இருக்கான். இதுல லாபம் 40 மில்லியன். ஆமா, 40 பில்லியன். 4 லட்சம் கோடி. 4 லட்சம் கோடி வருஷத்துக்கு இவனுக்கு வந்துருச்சுன்னா 4 லட்சம் கோடி கொஞ்சம் அதுக்கு மேலே வரும். இந்த 4 லட்சம் கோடி வந்துச்சுன்னா இவன் எவ்வளவு ஆயுதத்தை வச்சிருப்பான். நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த எங்க மேல போட்டிருக்கக்கூடிய இந்த தடைகளை நீக்கி உனக்கு நான் $10,000 அல்லது $100 ஏசி தரங்கிறான். யாருக்கு? யூரோப்பியன் யூனியனுக்கு. வெக்கையில செத்து சுண்ணாம்பாக்கிட்டு இருக்கான். எவ்வளவு செத்துருக்காங்க. அடுத்து 2வது, உலகத்துல பெரிய மெடிக்கல் டிவைஸ் கண்டுபிடிப்புல டாப் மோஸ்ட்ல ஈரான் தான் இருக்கான். இப்பதான் நேத்தா இருந்தான். இன்னைக்கு அமெரிக்காவில தூக்கி சாப்பிடுறோம் மெடிக்கல் டிவைஸ்ல அப்பாரட்டஸ் நிறைய. ஏன்னா ரிவர்ஸ் இன்ஜினியர் பெரிய ஆளு. என்ன இருந்தாலும் எடுத்து வந்து இது என்ன இருக்குன்னு சொல்லி நோண்டி ஃபுல்லா பண்ண ஆரம்பிச்சா மொத்த யூரோப்பியன் மார்க்கெட்டை பூரா நிறைச்சா. ஒண்ணும் இல்ல, ஏவுகணைகள்னா அவன்கிட்ட உளுந்தா தான் போகணும். மெடிக்கல் டிவைஸ்க்கு இங்கிலாந்து வாங்கிட்டு வருவான், எங்க வாங்கிடுவான், அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வருவான். ஆமா, ஒரு பிபி மிஷின் வாங்கிட்டு வருவான், தனித்தனியா கலத்தி மாத்தி விட்டுருவான். அவ்வளவுதான். இப்படி பண்ணியாச்சு. ஆமா, இப்படி பண்ணியாச்சுன்னா அவன் வந்து $10,000 அப்படின்னு வித்தான்னா அது $1,000 இவன் செஞ்சு கொடுப்பான். அதுல இன்னொன்னு, இவன் கொன்னது 100 பேரை, அவன் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் இளம் விஞ்ஞானிகள் வந்துட்டே இருக்கான். ஏஐ தொழில்நுட்பத்துல பெரிய அளவு. சரி, இப்ப இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லிடுமா. இப்போ இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் உதிர்த்திருக்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கரெக்டா சொல்லிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி சார் சொல்லுங்களேன். ஓகே, எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் தெரியல, நான் படிக்கவும் இல்லை. அதான் இப்ப பிரேக்கிங் என்ன தெரியுமா? பிரேக்கிங்கா? ஆமா. எப்படின்னா, இது நம்பர் Trump backed away from finalizing Iran-US MOU after he said it's over for US-Iran MOU of Islamabad, Geneva or Doha. எல்லாம் முடிஞ்சு போச்சு. Netanyahu claims Iran have chemical weapons after 440 kg of enriched uranium. அந்த யுரேனியம் இல்லாம கெமிக்கல் வெப்பன் வேற வச்சு எதை வேணாலும் கிளப்புவாங்க. இல்ல, இன்னைக்கு இதைத்தான் வந்து இந்த ஆளு நம்ம சதாம் ஹுசேன் இருக்கும் போது கெமிக்கல் வெப்பன் இருக்குன்னு சொன்னது இவன் தான். இதே ஆள் தான் அன்னைக்கும் உள்ள போய் அடிங்க அப்படின்னு சொன்னது. இப்ப கெமிக்கல் வெப்பன் அங்க ஈரானுக்குள்ள இருக்கு அப்படின்னா நான் என்ன கேட்க, இத சொல்லி என்ன ஆக போகுது? அணு ஆயுதங்களே இவனால ஒண்ணும் செய்ய முடியல. கெமிக்கல் அது வந்து சொலவாடல் இல்ல,
அவன்கிட்ட இருந்து இந்த மாதிரி வருது அப்படின்னா வெளியில வந்து என்ன செய்வேன்னா மொத்த மீடியாவையும் ஈரான்ல கெமிக்கல் சொல்லி 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 மக்கள் மத்தியில மனசுக்குள்ள ஈரான்ல கெமிக்கலுக்கு என்று இல்ல அது காலம் வேற, இது காலம் வேற. ஏனால் இப்பொழுது ஈரான் யார், அமெரிக்கா யார், ஈரானுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அமெரிக்கர்களுக்கும் புரிஞ்சு போச்சு, இங்கிலாந்து மக்களுக்கும் புரிஞ்சு போச்சு, வேர்ல்டு ஃபுல்லா புரிஞ்சு போச்சு. அந்த காலம் ஒரு இருண்ட காலம். நோ கம்யூனிகேஷன், நோ. அவங்க சொல்றதுதான் செய்தி. ஆனால் ஹிட்லர் வந்து 60 லட்சம் பேரை கொண்டாந்து அது இருந்தது 5 லட்சம் பேரு. அங்க 60 லட்சம் கொண்டு 6 மில்லியனா 60 லட்சம். ஆமா, அரை மில்லியன் கூட கொண்டிருக்க மாட்டான். இல்ல விஷயம் வந்து எப்படி, எங்க ஆள் இருக்காங்க. அந்த மொத்த யூரோப்பில் இருந்தது 5 லட்சம் யூதர்கள் இருந்தாங்க. எப்ப 30ல 2040ல 45 வைக்கிறேன், 45க்கு உள்ள. அப்போ அன்னைக்கு இந்தியாவுடைய பாப்புலேஷன் எவ்வளவு? அன்னைக்கு இந்தியாங்கிறது இன்னைக்கு இந்தியாவோட பாப்புலேஷன் 145 கோடி பிளஸ் ஒரு 50 கோடி வந்து பாகிஸ்தான், ஒரு 28 கோடி வந்து பங்களாதேஷ், எல்லாம் சேர்த்தே 30 கோடி. அது யாரு பண்ணா? நம்ம பாரதியார் பண்ணார். என்ன பாட்டு? 30 கோடி முகமுடியால் யாழ் உயிர் செப்பு மொழி ஒன்றுடையால் சிந்தனை ஒன்றுடையால். அப்போ அன்னைக்கு 225 கோடி பேர். யூத பாப்புலேஷன் எவ்வளவு தெரியுமா? மொத்தமே 10 லட்சம் தான் இருக்கும். எங்க யூதர்கள் பாப்புலேஷன்? மொத்த பாப்புலேஷன் அவ்வளவுதான். அதை விடுவாங்க, அது விட்டுருங்க. அதனால இப்போ இந்த விவகாரம் தாண்டி இவங்க எந்த கெமிக்கல் வெப்பன்ஸ் சொன்னாலும் அவங்க ஃபுல் பிளீச் ஆயிட்டான். அப்படி இதை சொல்லி உள்ள அடிக்கிறதுக்கு தயாராகிறதுக்கு இவங்க வந்து இது சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப என்ன சொன்னா தெரியுமா, 2-3 நாளைக்கு முன்னாடி அப்பாஸ் ஆராய்ச்சி சொன்னது வந்து, நீங்க வந்து இந்த மாதிரி என்ரிச் யுரேனியம் இதெல்லாம் இருக்கக்கூடாது, நாங்க எங்களோட ஆட்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னா, அவர் என்ன சொன்னாரு, நீங்க செக் பண்ண வாங்க பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி எங்க ஆட்கள் வந்து அங்க இஸ்ரேல்ல போய் நாங்க செக் பண்ணிட்டு அங்க வந்து நாங்க கிளியர் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், அப்புறம் நீங்க வந்து செக் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம இவ்வளவு தூரம் பேசியிருக்கோம். நாளைக்கு அவர் வந்து அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் இப்பவே சண்டை மூழ்றதுக்கு எல்லா விதமான முகாந்திரங்களும் தெரிஞ்சிருச்சு. உங்களோட பார்வையில என்ன, நீங்க நிறைய வந்து அங்கங்க தேடி தேடி படிக்கிறீங்கல்ல, உங்க பார்வையில நாளைக்கு கேள்வி நம்பர் 1, நாளைக்கு அவங்க எல்லாம் வந்து அடக்கம் பண்றதுல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க வேற வேற முக்கியமான தளங்கள்ல பூரா அமெரிக்கா இஸ்ரேல் அடிப்பாங்களா நம்பர் 1, அல்லது நாளைக்கு அடிக்காம விட்டுட்டு அதுக்கப்புறம் மிகப்பெரிய மேசிவ் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் எனக்கு தேவை. அமெரிக்கா இதுவரைக்கும் தாக்குதல மேசிவ் அட்டாக் தான். ஏன் அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியல என்றால், எந்த மேசிவ் அட்டாக் ஆடினாலும் அவர்களுடைய ஆர்சனல் இருக்கக்கூடிய ஹிடன், மறைமுகமாக மறைகளுக்கு கீழே உள்ள பெனிட்ரேட் ஆகக்கூடிய சக்தியை உள்ள சக்தியற்ற நாடாக அமெரிக்கா இருக்கிறது. அமெரிக்காவோட ஆயுதங்களை குறைச்சி மதிப்பீடு இல்லை. அமெரிக்காவை விட இவர்கள், நீங்கள் சொன்ன ஒரு கொசு படைகள் இருக்கு பாருங்க, 1200க்கும் மேற்பட்ட போட்டுகள் மலைகளை குடைந்து 30 ஆண்டுகளாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய ஆர்சனல் டவுனை வச்சிருக்கிறாங்க, சிட்டியை வச்சிருக்கிறாங்க. ஆமா, மிசைல் சிட்டிஸ், நூற்றுக்கணக்கான சிட்டி அல்ல, சிட்டிஸ் புளூரல், நூற்றுக்கணக்கில். அந்த நூற்றுக்கணக்கில் எங்க இருக்கு? கன்னியாகுமரியில ஒண்ணு இருக்கு, ஜம்மு காஷ்மீர்ல ஒண்ணு இருக்கு, ஜார்க்கண்ட்ல ஒண்ணு இருக்கு. இந்தியா மக்களுக்கு புரியறதுக்கு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல ஆண்டிப்பட்டியில ஒண்ணு இருக்கு. நீ எங்கயா கண்டுபிடிப்பா? எங்க கண்டுபிடிப்பா? அவன் என்ன பர்தோஸ் இஸ்பகானுக்குள்ளே வச்சிருப்பான்? எங்கேயோ வச்சிருப்பான் மலைக்கீழ. ஏன்னா பொதுவாக உலகம் முழுவதும் சொல்வது, அந்த நாட்டுடைய பாலைவனங்கள், சமதள பகுதிகள், மலையும் மலை சார்ந்த இடங்களும், கடலும் கடல் சார்ந்த இடங்களும், பாலைகளும் பாலைவனம் சார்ந்த இடங்களும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், ஈரான்லயும் இருக்கு. கண்டே பிடிக்க முடியும். தமிழ்நாட்டுல இருக்கு, ஈரான்ல இருக்கு. அதனால இவன் இன்னும் 13,000 இலக்கை தாக்குனாலும் இன்னும் 13,000 தாக்கு, ஏற்கனவே 13,000 தாக்கியிருக்காங்க. ஆமா, இப்பவும் தாக்கிட்டு இருக்கான். எதையும் அவருடைய ஆயுதங்களை அழிக்க முடியாது. அவர் இன்னைக்கு பேசும்போது அழகா சொல்லிட்டாரு. அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அவர் வந்து அசர்பைஜான்ல இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ். அவர் அழகா சொல்லியிருக்காரு, ஈரானின் சார்பாக எதை வேண்டாலும் நீ தொடரலாம், எங்களுடைய சித்தாந்தத்தை மட்டும் அழித்துவிட முடியாது. சூப்பர். ஈரானுடைய அக்கார்டிங் டு சித்தாந்தம், இன்னும் போர் நடந்தாலும் கடைசியில பாருங்க அமெரிக்கா சரண்டர் ஆகும். வேற வழியை விட்டு ஓடும். ஏனென்றால் அமெரிக்கர்கள் அவருடைய தரித்திரம் என்றால், அவர்கள் காலை வைத்த இடத்தில் வெற்றி பெற்ற சரித்திரமே உலகத்தில் இதுவரைக்கும் இல்லை. ஆப்கானை எடுத்துக்கொண்டாலும், ஈராக் எடுத்துக்கொண்டாலும், வியட்நாம் எடுத்துக்கொண்டாலும், லிபியாவை எடுத்துக்கொண்டாலும், சிரியாவை எடுத்துக்கொண்டாலும் எங்கேயும் வெற்றி பெற்றதே கிடையாது. இல்ல, ஈராக்ல என்னதான் பண்ணாலும் இப்ப வந்து ஆயில் பூரா காசு பூரா அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. அது போகும், வெற்றி இல்லையா? ஏன் போரே செய்யாம குவைத்துல இருந்து அவன் ஆயில் தானே போய் அவன் லிபியால வந்து சம்பந்தம் இல்லாம போட்டு அப்பனே மகன் அவன் எங்க ரெஜிம் பண்றான்? ரெஜிம் பண்ண முடியாது. அவனுடைய ஆள் தான் சுதேசிய கொண்டு வச்சான் ஈரான்ல. அவன் சுன்னா முஸ்லீம்.
ஆமா. அவன் சுன்னா முஸ்லீம், அது இன்னைக்கு ஷியா வந்து முஸ்லீம். பெருசா ஆமா. இன்னைக்கு வந்து இந்த நஜஃப் கர்பலா போகும்போது அவரு வந்து ரிசீவ் பண்ணி பயங்கரமா பேசியிருக்கிறாரு. பேசியிருக்காரா? சரி. அப்ப அவனுக்கு மாற்றம் வந்து சிரியாவுல இவரை கொண்டு வச்சிருக்கான். யாரை கொண்டு? பசர் அல் அசாத்தை. அச- பசர் பஷர் அசத் இல்ல, சாரி, இவரு இவரு நம்ம சாரா அல் ஷாரா, அல் சாரா. அபு முகமது அல் கோலானி. இப்போ அவருடைய சப்போர்ட் இல்லாம ஹிஸ்புல்லாக்கு ஆயுதம் வருது. அதை சொல்லுங்க. ஹிஸ்புல்லாக்கு எப்படி ஆயுதம் வருது? ஆமா, எல்லாம் வந்து ஏன்னா வானிலிருந்து தான் வருது. அதான். ஓகே. அதான் வருது. இதெல்லாம் கொஞ்சம் மெச்சூரா நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அமெரிக்கா வந்து இன்னும் மிரட்டுவதற்கு அவன் திட்டமிடுகிறான். இல்லையனால அமெரிக்காவில இருந்து செனட்ல இருந்து சிலவன்லாம் இவனுக்கு சாவியை கொடுக்குறான். இல்லது யூத லாபி இருக்கும். யூத பெருசா இருக்கு. யூத லாபி பெரிதாக இருக்கிறது. ஆனால் ஒன்றும் அவர்களை அசைக்க முடியாது முடியாது முடியாது. இனி அடுத்த கட்டம் ஒரு சமாதானம்னு போவாங்க. உக்ரைன் இப்ப எப்படி இல்ல, போச்சு? இப்பதான் காசு பார்த்தாங்களே. இப்ப 5% Right. குரூட் ஆயில் ஏறின உடனே இங்க காசு ஒரு 20 நீங்க சொன்ன மாதிரி மில்லியன் ஷேர் மார்க்கெட் ஏறும் இறங்கும். ஏறுங்க. அதுக்காக எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில நவம்பர்ல ஓகே பை பை, என்ன வந்து என்ன இம்பீச் பண்ணுங்க, பரவாயில்ல நான் போயிடுறேன் அப்படின்ட்டு 500 ஏன்னா மில்லியன். அவன் என்ன நினைக்கிறான் மனுஷன், ஆ, தனக்கு 80 அமெரிக்க வரலாற்றில் கருப்பு திரையாக ஆ. உலக நாட்டு ஒன்றில் அமெரிக்காவை அடகு வைத்து தோல்வியை சந்தித்தான் இந்த ட்ரம்ப் என்ற வார்த்தை பதிவு செய்யக்கூடாது என்பதற்காக எதையாவது ஒன்னை நோண்டி கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவர்களின் திட்டம். ஓகே ஓகே. அடுத்து இப்ப சற்று முன்னர் துருக்கியில இருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதையும் சொல்லிடுவோம், யாரு? முடிச்சு. நம்ம ட்ரம்ப். இப்போ ஒரு மணிக்கு ட்ரம்ப். ட்ரம்ப் ம். துருக்கியில வந்து அவர் இப்ப இந்த மாநாடு நடக்கல, ஆமா, நேட்டோ நேட்டோ. நேட்டோ. ஆ. இவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் காசு கொடுத்த மாதிரி யூரோப்பியர்களுக்கு எவனும் காசு கொடுக்கல. ம். யார் சொல்றா? ஆமா, ட்ரம்ப். ட்ரம்ப் சொல்லிட்டு சொல்றாரு, இன்னைக்கு ரஷ்யா உக்ரைனை அடிச்சு தள்ளிட்டான். ஆமா, பயங்கர அடி. யார் அது அவரு? தனியா பேசணும். இல்ல இல்ல, இல்ல, தனியா நம்ம பேச வேண்டிய அது subject. தனியா பேசுவோம். அது நேத்து பேசி ஒரு சேனல்ல 50,000 போயிட்டு. அப்படியா? அவர் சொல்றாரு, நான் மறுபடியும் சொல்றேன், டொனால்ட் ட்ரம்ப் துருக்கியில இருந்து என்ன சொல்றாருன்னா, நான் யூரோப்பியர்களுக்கு காசு கொடுத்த மாதிரி யாரும் கொடுக்கல. ம். இன்னைக்கு ரஷ்யாக்காரர்கள் யூரோப்பிய உக்ரைனை அடிக்கிறது அவர்களுக்கு தெரியும். ம். ஆனால் என்னுடைய ராணுவம் தான் ஐரோப்பாவில் வைத்து அவர்களிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தர நேரத்துல ஆ. உன் நாட்டுல இருக்கக்கூடிய டென்மார்க்கு கிரீன்லாந்து எனக்கு தராம துரோகம் செய்து விட்டார்கள். எனக்கு நான் நினைத்தால் ராணுவத்தை பின்பற்றா உங்க பாடு என்ன என்று மிரட்டல். யாருக்கு? யூரோப்பியன் யூனியனுக்கு. என்ன நடக்கும்? எனக்கு வேணும். இதையும் அவர் சொன்னாரான்னு போய் பாத்துக்கிடுங்க. இல்ல இருக்கு இல்ல, நானே பார்த்தேன் இது. எனக்கு எது சொல்றது, எனக்கு கிரீன்லாந்து வேணும் அப்படிங்க. டென்மார்க் வந்து முடியாது. அப்ப இவனுக்கு புத்தி சரியா இருக்கா இல்லையா? இல்ல புத்தி இல்ல. அது இப்ப அடுத்து என்ன சொல்லுவான், உங்கள் நாட்டுல கூட கனடாவை 51வது ஸ்டேட்டா சேருங்க. சேருங்க. அப்புறம் யூரோப்பியன் யூனியனே வந்து எனக்கு வந்திருக்கப்பா, அமெரிக்கா இன்னொரு அமெரிக்கான் வந்திருக்கேன். அதனால சொல்லுவாங்க இல்லையா, சரக்கு போடுறவன் பேச்சு விடிஞ்சா போச்சு. அது மாதிரி அமெரிக்க அதிபருடைய பேச்சுகளோ அவருடைய சட்டார்ஜிக்குமோ திடீர்னு ஓவர் அன்னைக்கு நாளைக்கு இல்ல, ஓவர் இல்ல, தொடருது. என்ன நடக்கும் எது எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் இந்த ட்ரம்ப்பும் நெதன்யாகும் இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்ல செய்திகள் வரப்போறது இல்லை. நமக்கு எல்லாருக்குமே சங்கடம். 5% ஏறி போச்சுன்னா இங்க நம்ம ஊர்ல 108 ரூபா பெட்ரோலுங்கிறது திரும்பி 110 ரூபா 112 ரூபா ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேஸ் விலை ஏறி அப்புறம் டிமாண்ட் ஆகி எல்லாரும் நம்ம கஷ்டப்பட போறோம். எங்கேயோ மூலையில உட்காந்து பில்லியனா சம்பாதிக்கக்கூடிய ஒரு கிறுக்கு அதிபரும் ஒரு கிரிமினல் அதிபரும் இருக்கிற இடங்கள்ல நம்ம வந்து இந்த பாடுபட்டு இருக்கோம். ஸோ அடுத்து என்னங்கிறது நம்ம பார்ப்போம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நம்ம கசாலி டிகோட் நேயர்கள் சார்பா, ஏன்னா அடிக்கடி உங்களை கேட்கறாங்களே எங்க அவரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களே, சார்பா மிக்க நன்றி. அவர் போண்டா தின்ட்டு இருக்காருன்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இதுல என்னன்னா, உலகத்திற்கு கல்வி கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். உங்க டிகோட்ல நிறைய பேர் பாக்குறாங்க. இன்னைக்கு 20,000, நாளைக்கு 2 லட்சம் ஆவாங்க. வாழ்த்துக்களோடு நான் உங்களோடு விடைபெறுகிறேன். நன்றி.